பொதுச் செயலாளர் நேற்று மென்ஷன் பண்ண மினிஸ்டர் நீங்க தானா டைரக்டர்? அது பொதுச் செயலாளருக்கு தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த கடைகள் எல்லாம் வந்து மாற்று இடங்களுக்கு மாத்துறதுக்கு பதிலாக கடைகளே மூடனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. நான் அதுதான் தெளிவா சொல்லியிருந்தேன் பாருங்க. முதல் கட்டமா அவர்கிட்டயே அதான் சொன்னேன், 717 கடைகள் மூடி இருக்கும். இது வரைக்கும் எப்பவுமே 717 கடை மூடினதில்லை. 500 கடைகள் தான் ஒவ்வொரு அரசுகளும் ஆட்சி அமைக்கும் போது பண்ணது. இதுல இந்த 717 கடையில ரொம்ப முக்கியமான கடைகள்லாம் இதுல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விற்பனைகள் அதிகமா இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கடைகளை மூடனோடனே திருப்பி திருப்பி கடைகளை குறைக்கும் போது ஒவ்வொரு கடைகளோட கூட்டங்கள் ரொம்ப அதிகமாகுது. ஒரு கடையில் ஒரு 100 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 கடை இருக்கு. அங்கே நம்ம ஒரு 2 கடையை எடுக்கும்போது ஒரு 300 பேர் போய் இன்னொரு கடையில் நிற்கிற ஒரு சூழல் உருவாகுது. அதனால வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, பொதுமக்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகுது. ஸோ அதையும் பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால இப்போதைக்கு இடமாற்றம் செய்வது தான் ஒரு சிறந்த வழின்னு நினைக்கிறேன். மதுபான கூடத்துக்கு 100 மீட்டருக்கு தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடையில்லா சான்றிதழ் வந்து வாங்கணும்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்? 205 என்ன பயனா எங்களை பொறுத்த வரைக்கும் மோனோபுள்ளின்னு இந்த துறையில யாரும் இருக்கக்கூடாது. நாங்க தான் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது. ஜனநாயகமா சரிசமமா அனைவருக்கும் சரியான வாய்ப்பு சரியா போகணுங்கிறதுல தான் இந்த எல்லா முயற்சியும். இடம் எங்கிட்ட இருக்கு, என்னை தாண்டி யாருமே வர முடியாதுன்னு அப்படி மிரட்ட முடியாது, யாரையும் மிரட்டவும் கூடாது. இந்த 11 மதுபானத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தடை பண்ணா திடீர்னு மடிக்க ஒரே நாள்ல வந்து தகுதி தடை யாரு பண்ணா? மத்திய அரசு. யாரு தடைய ரிவோக் பண்ணா? இதுல பிரச்சனை முடிச்சல. இது ஏன் எனக்கு என்னன்னா இதை எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து அந்த நாள் மத்திய அரசிட்ட இருந்து ஒரு தகவல் வருது, நீங்க இதை வந்து டிஸ்பேச் பண்ணாதீங்க, இந்த கம்பெனி மேல டிஸ்பேச் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வருது. இதுவே மற்ற அரசுகளா இருந்தா அதை மூடி மறைச்சிருப்பாங்க. உடனே வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்னு நினைப்பாங்க. அன்னைக்கு இன்டென்ட் கொடுக்குற நாள் எங்களுக்கு தகவல் வரும்போது உடனடியாக நீங்கள் லெஜிட்டிமேட்டாக என்ன அவங்க நிறுத்த சொல்கிறாங்களா, நிறுத்துங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்த நாளே ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரத்தில் அவங்களே வந்து இல்லை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதை டிஸ்பேச் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எப்படி ஒரு தடை விதித்தவனே அதை அமல்படுத்தணும்னு நாங்கள் ஒரு ஆர்வமாக இருந்தோமோ அதே இதுதான் ஜனநாயகம், அதுதான் சட்டம். லெஜிட்டிமேட்டாக அவங்க ரிவோக் பண்ணும்போது பண்ணிட்டாங்களா கொடுங்க, அவ்வளோதான். இதில் வந்து அப்படி மூடி மறைச்சு வலிக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், வலிக்கு கொண்டு வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்களுக்கு அப்படி நோக்கமும் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பிரீமியம் பீர்ஸ் எல்லாம் அங்கே வர விடாம பண்றது ஒரு சில நிறுவனோட மோனோபொலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல குற்றச்சாட்டுகள் கடந்த ஆண்டு இல்ல அந்த சில பீர்ஸ் வர விடாம இந்த லோக்கல்ல இருக்கிற நிறுவனங்களே பண்றாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மிரட்டுறதோ நான் தான் சர்வாதிகாரமா இருக்கிறதோ அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். நிச்சயம் வந்து இங்க நிறைய பேர் கேட்கறாங்க, எங்களுக்கு வந்து மாற்று இன்னும் நிறைய மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி மதுக்கள் வேணும், நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் எந்த மதுவை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பரிசீலனையில் தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் வரும்போது அதுக்கான எதிர்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு, எதிர்ப்பை விட ஆதரவு அதிகமாக இருந்தால் அதை கொண்டு வருவோம் தான். பட் ஆனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லட்டுமா? அந்த இயக்குனர்னு அண்ணன் சொன்னாரு, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாரு. அது எங்கிட்ட யாருமே சொல்லல, எங்கிட்ட யாரும் பேசல. அது நானும் உங்களை மாதிரி ஊடகங்கள்ல பார்த்துட்டு அவரான அப்படி எனக்கும் அந்த மாதிரி வருது.